இது கேம் தான். இப்போ கேமா பார்க்குறோம் அப்படின்றதுக்காக கேட்குறேன். அந்த ஒரு பார்வதி ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா? கூடவே அந்த 4, 5 நாள் நல்லா பழகிட்டு, சடனா வந்து திவாகர் கிட்ட இந்த மாரி சொல்லும்போது, கமருதீன் வீட்லயோ, இல்ல நீங்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல பார்க்கும்போது என்ன பேசுனாங்க? ஏன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேரன்ட்ஸ் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஒரு பொண்ணு இந்த மாரி அலிகேஷன் வைக்குது அப்படின்ட்டு. அப்போ எப்படி ப்ரோ இருந்தது இல்ல உங்க ப்ரோ. மைண்ட் செட்? ரொம்ப ஹர்ட் ஆச்சு ப்ரோ. என்னன்னா, அப்ப அவனுக்கு அக்கா மட்டும் தான் இருக்காங்க. அக்கா வந்து ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு? எனக்கு கொஞ்சம் ரொம்ப அசிங்கமா இருக்குடான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் நான் அவங்களுக்கு புரிய வச்சிருந்தேன், அக்கா இது ஃபைனல் டே ஒரு கேம் ஷோக்கா. ரொம்ப ரியாக்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இது தப்பா தெரியும். நாளைக்கு நீங்களே கை தட்டுவீங்க எகிறி. அச்சாம் பார்றா அடி அப்படின்னு நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கக்கா அப்படின்னு தான் நம்மளும் இதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, அந்த கேமோட புரிதல் நமக்கு இருக்கு அப்படின்னும்போது நம்ம தான் எடுத்து சொல்லணும். அதே மாரி தான் மக்கள் 2 பிரிவா இருக்காங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க கமருதீனுக்கு வந்து அப்ப வந்து ஏட்டர்ஸ் அதிகமா இருந்தாலும், மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு 75-25 ஆயிடுச்சு. அப்ப 50-50 இருந்துச்சு. அப்ப இது ஒரு கேமா பாக்குற ஒரு ஆடியன்ஸும் இருந்தாங்க. பர்சனலா பாக்குற ஆடியன்ஸும் இருந்தாங்க. சோ அதுதான் அப்ப பிரச்சனையா இருந்தது. சோ அதனால கெட்டது ஈஸியா பரவிடுச்சு. இப்ப அத அவன் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சோ ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான் ப்ரோ. நாங்க எல்லாம் புரிய வச்சோம். இப்ப எல்லாம் ஓகே ப்ரோ. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ கமருதீன் பத்தி அதிகமா டெலிவிஷன் வந்து வெளிய காமிக்க மாட்ருக்காங்கன்ட்டு நம்ப பேசின்னு இருந்தோம். எதுவும் காமிக்காம இருந்திருக்கலாமோ? இல்ல ப்ரோ. இப்ப நீங்க ரீசென்ட்டா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இப்ப லாஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு நைட்டு வியானா, சுபிக்ஷா, சபரி 3 பேர் ஒரு விஷயத்த பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, குட்டீஸ்க்குலாம் அவன ரொம்ப புடிச்சிருச்சு அப்படின்ட்டு என்னன்னா, அந்த வீக்கெண்ட்ல சொல்லியிருக்காரு. யாருன்னா விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி வந்து அவங்களுக்கு குட்டீஸ்லாம் புடிச்சிருக்கு. ஏதோ சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அத பத்தி பேசக்கூடாது. சோ அந்த இடத்துல அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, பாரேன் குட்டீஸ்க்குலாம் புடிச்சிருக்கு அவன. அவன் வந்துட்டான்ல அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது நல்ல கன்டென்ட் தானே. அது ஒரு நல்ல நல்ல கன்டென்ட் தானே. ஏன்னா அப்ரிசியேஷன் நீங்க அது. இப்ப கரெக்ட். சிவகார்த்திகேயன் வந்து விஜய் சார் மேல ஏறி புடிச்சிட்டீங்க எல்லாரும் சொல்லும்போது, அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் இல்ல. பட் நமக்கு ஒரு சின்னதா ஒரு எல்லாரும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு எலிவேஷன் கிடைக்குதுல்ல. அந்த எலிவேஷன் ஒரு தடவையும் மிஸ் ஆயிட்டு இருக்கு.